நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்கட்னு இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியுமே கேட்டுக்கிறீங்க, தாயாடுகளை பற்றி வீடியோ போடல அப்படின்னு சொல்லிவிட்டு. எல்லா வீடியோவுமே பெரும்பாலும் நம்ம எடுக்கிறோம், நேரமின்மையால் சில வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுது. நிறைய பேர் இந்த தாயாடுகளை பற்றி வீடியோ போடல அப்படின்னு இந்த வாரம் கேட்டிருந்தீங்க. அதனால் போன வாரம் எடுத்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சால் இந்த வாரம் நான் ஃபஸ்ட்டே அந்த தாயாடுகளை பற்றின வீடியோவை போடுறேன். ரெண்டுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 3 மாதம் 4 மாதம் அல்லது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். காரணம், இப்போ ஆந்திராவில் நடவு சீசன், அதனால் ஆடுகளுக்கு மேய்ச்சல் வசதி கொஞ்சம் குறைவு. அதனால் நிறைய பேர் விற்றுடுறாங்க. ஸோ விலை இப்போது குறைவு. எப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் இந்த தகவலை சொல்கிறேன். ஸோ தாயாடுகள் எடுக்கணுன்றவங்க இப்போ எடுத்துக்கலாம். அதே மாதிரி போன வருஷம் மாதிரி எஃப்எம்டி அந்த அளவுக்கு இங்கெல்லாம் பரவலை. இந்த வருஷம் பெரிய அளவில் நோய் தாக்கம் இல்லை. அதுவுமே நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது தான். ఫ్రెండ్స్, గొర్రెల వీడియో వేయలేదని చాలామంది ఫోన్ చేసి నన్ను అడిగినారు, వాట్సాప్లో మెసేజ్ కూడా పెట్టినారు. కాబట్టి పోయిన వారం ఎత్తిన వీడియోని నేను ఇప్పుడు పెడుతున్నాను. వీడియో అన్నీ మనం ఎత్తినా కానీ టైం లేదన్న వల్ల కొన్ని వీడియోలు వేయనమాలకుండా పోతున్నాయి. చాలామంది ఈ వీడియో పెట్టమని చెప్పి అడిగినారు కాబట్టి ఈ వీడియోని ఇప్పుడు పెడుతున్నాను. వీలు పడితే ఫస్ట్గా ఈ వారం వీడియోని ఫస్ట్గా నేను అప్లోడ్ చేస్తాను. ఈ రెండింటిని మీరు కంపేర్ చేసి చూసుకోండి. ఇప్పుడు ఆంధ్ర పక్క నాటు సీజన్ కాబట్టి గొర్రెలు ధరలు కొంచెం తక్కువ ఉండే మరే తెలుస్తుంది. పాత వీడియోలు మీరు కంపేర్ చేసి చూస్తే டீட்டெயில்காக తెలుస్తుంది. நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் சேர்ந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், திருப்பதியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த சந்தை இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் தொடங்கி ஒரு 3-4 மணி அதிகாலையில் தொடங்கி ஒரு 8-9 மணி வரைக்குமே இந்த சந்தை நடக்கும். செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் 9-10 மணி வரைக்கும் கூட இருக்கும். வளர்ப்பு குட்டிகள் சொல்ல முடியாது, கொஞ்சம் சீக்கிரமாகவும் காலியாகிடும். அதுலேயுமே ஒங்கோல் குட்டிகள் சீக்கிரம் காலியாகிடும். நெல்லூர் குட்டிகள் கொஞ்சம், அதாவது நெல்லூர் குட்டிகள்னு சொல்ல முடியாது, கூடூர் குட்டிகள்னு வேணால் சொல்லலாம். நெல்லூர் ஜுடிப்பி தான் ரெண்டுமே. கூடூர் சைடு இருக்கிற குட்டிகள் ஒரு மாதிரியாகவும், ஒங்கோல் சைடு இருக்கிற குட்டிகள் ஒரு மாதிரியாகவும், தோரணை கலர் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ரெண்டாக பிரித்து சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த ப்ரீடு எல்லாமே ஒன்று தான். நெல்லூர் கூடூர் குட்டிகள் அப்படின்னு சொல்கிறது சவுத் சைடு, அதாவது நம்ம தமிழ்நாடை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சவுத் சைடும், அதாவது நம்ம தமிழ்நாடு ஒட்டி இருக்கிற பகுதி. இன்னும் லாங் நார்த் சைடு போக போக ஒங்கோல் பகுதியில் இருக்கிறது அது ஒரு மாதிரியாகவும் தோரணை இருக்கும். கூடூர் பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் கலர் கம்மியாகவும், ஒங்கோல் சைடு இருக்கிறது கொஞ்சம் கலரும் தோரணையும் நல்லாயிருக்கும். కొంచెం ఇప్పుడు గూడూరు సందలో ఉన్నాం. గూడూరు సంద ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉందంటే కూడా నెల్లూరు దగ్గర ఉంది. నెల్లూరు నుంచి చెన్నై రూట్లో 40 కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఉంది. ప్రతి శుక్రవారం తెల్లవారుజామున 4-5 గంటలకంతా స్టార్ట్ అయ్యి 8-9 గంటల దాకా జరుగుతుంది. గొర్రెలు అయితే ఒక 10 గంటల దాకా కూడా ఉంటాయి ఒక్కొక్క టైంలో. ఇప్పుడు ఎంత మాత్రం ధరలమ్మినా ఏవని మనం చూస్తాము. நண்பர்களே, எந்த அளவுக்கு விலை விற்றுதுன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் பட்டனை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் நாங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி பல விஷயங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கலான்னு இருக்கிறோம். சேல்ஸ் வீடியோக்கள் உள்ளிட்ட பல விஷயங்களுக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு அப்போ யூஸ் ஆகும். இப்போ எங்களுக்குமே இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால యూస్ ఆகும். సో సపోర్ట్ பண்ணுங்கள், సబ్స్క్రైబ్ பண்ணுங்கள். ఫ్రెండ్స్, మీరు సబ్స్క్రైబ్ చేసింది మరొక పేజ్ వస్తుంది. ఈ పేజ్ స్క్రీన్ షాట్ అయితే మాకు వాట్సాప్లో పంపించేయండి. సబ్స్క్రైబర్ బ్రాడ్కాస్టింగ్ వాట్సాప్ గ్రూప్లో యాడ్ చేస్తాం. అది మీకు యూస్ఫుల్గా ఉంటుంది. ఎంత కొన్నా 4? 29,000 పడింది జత. 4 ఎవరు చెప్పినారు? మీదే ఎవరు చెప్పినారు? రాజంపేట சாகடிக்கே కదా. நண்பர்களே, 29,000 ஜோடி. 4 எடுத்துருக்காங்க. 4மே சனையாடு. பட்டுக்கோண்ணா, நல்லா பலமாக இருக்குது.
ఫ్రెండ్స్ వీటిని జత 29,000 ఎత్తినారంట. 4 సూట్ గొర్రెలు రాజంపేట నుంచి వచ్చి ఎత్తున్నారు. అన్ని సెలెక్ట్ పరంగా ఎత్తున్నారు. పర్వాలేదు 29,000 తీయచ్చు. அன்னி குவாலிட்டியாக உண்டாயி. நண்பர்களே 29,000 ரூபா ஜோடி வாங்கலாம். எல்லாமே செனையாடு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ఏనా వ్యాపారం ఏమైనా ఎన్ని తెచ్చినారు? ఏమైనా అమ్మినాయా వ్యాపారం? తెచ్చింది ఇంతేనా? 4 అంతేనా? 26 గొర్రెలు 4 విని 22 ఉన్నాయి. తెచ్చింది 26ఏనా? 26. అవి ఎంతకు ఇచ్చినారా 4? நண்பர்களே அந்த 4 மட்டும் 29,000 கொடுத்தாங்களாம். அதுவும் இவங்க கையில் தான் எடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. இது வந்து 28 சொல்கிறாரு. மொத்தமாக எடுக்கிற வந்து 28. எல்லாமே செனை ஆடுங்க நிறைய இருக்குது. சைஸ் நல்லா இருக்குது. ఫ్రెండ్స్ జత 28,000 చెప్తున్నాడు. ఇంకా కూడా తగ్గొచ్చు మొత్తంగా ఎత్తే. వాళ్ళు 4 ఎత్తింది సెలెక్ట్ పరంగా ఎత్తినారు. 29 అని ఇచ్చినాడు. ఇవి బాగుండే క్వాలిటీ. இங்கேயுமே ஒரு பேட்ச் இருக்குது. இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உடச்சலாக இருக்குது. அது செனையாடுங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நீர் மேலே இருக்குது. இது எல்லாமே குட்டி போட்ட ఆడుங்க. కొంచెం ఉడచలాగా இருக்குது. ఫ్రెండ్స్ అవి ఒకే మారి தான் ఉంది. ఫస్ట్ చూసినట్టు ఈ పిల్లలు ఈనేటి కాబట్టి కొంచెం డల్గా ఉంది. అవి సూట్ గొర్రెలు కాబట్టి నీరు మీద ఉన్నాయి. ఏం టెన్షన్ అయిపోతున్నావు? ఎన్ని అడిగినారా? వ్యాపారం లేదా? డల్లేనా? రేట్ చెప్తున్నా చేత. కట్ట ముందు అయితే ఏం చెప్తున్నారా? 30,000 అడిగినారా ఏదన్నా? ఎన్ని పిల్లలు ఉన్నాయి మొత్తం గొర్రెలు? 28 గొర్రెలు, 16 పిల్లలు. நண்பர்கள் 28 தாயாடு, 15 16 குட்டி இருக்கான். 30,000 சொல்கிறாரு. இது வரைக்கும் கேட்கல. இன்றைக்கி வியாபாரம் டல்லு தான் அப்படின்றாரு. ఫ్రెండ్స్ ఈ జత మొత్తం 28 పిల్లలు ఏమున్నాయి చెప్తున్నారు. 15 16 పిల్లలు, 28 గొర్రెలు ఉన్నాయి. 15 16 పిల్లలు ఉన్నాయంట. 30,000 చెప్తున్నారు జత. బాగానే ఉన్నాయి గొర్రెలు. వ్యాపారం డల్దా, ఎవరు అడగలేదు అంటున్నారు ఈరోజు. இங்கேயும் ஒரு பேட்ச் இருக்கு. ఏనా ఎంత అట్నే పెట్టుకున్నారు? మీ అయిపోయినా ఇప్పుడు ఇప్పుడు ఏం చెప్తున్నా? కట్ట మీద 40 గొర్రెలు 30 పిల్లలు. ఏం చెప్తున్నారు? మాట్లాడితే ఏదో ముందు వెనక పడను. 40 தாயாடு 30 குட்டி இருக்குது. 32,000 சொல்கிறோன்றாரு. நின்று பேசுனா விலை குறையும். எல்லாமே தெளிவாக இருக்குது. கலர் நல்லாயிருக்கு. இவங்கக்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆடுங்க. ఫ్రెండ్స్ ఇవి వచ్చి జత 32,000 చెప్తున్నారంట. 40 గొర్రెలు 30 పిల్లలు. నిలిచి మాట్లాడితే వెల తగ్గచ్చు. நம்மளே இது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னது. 25 சொல்கிறாங்க. ఎన్ని పిల్లలు ఉన్నాయా? 24 தாயாடு 8 குட்டி இருக்கான். 25,000 சொல்கிறாங்க. பேசினா இன்னுமே குறையும். இதுக்கு வந்து கொஞ்சம் சைஸு சின்ன சைஸு. ஹைட்டு கொஞ்சம் கம்மி. லென்த்து ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலுமே ஹைட்டு கொஞ்சம் கம்மி. ரேட் இன்னுமே குறையும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு 22 வேணும், 23 வேணும்னா இந்த மாதிரி சைஸ் வரும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு. அதே மாதிரி குவாலிட்டி பல்லு பார்த்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். இங்கேயுமே இந்த சைஸ் எல்லாம் கிடைக்கும். இது ஒன்றும் ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது. இருந்தாலுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆடுங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். இந்த கூடூர் சைடு வர்ற ஆடுகளில் வந்து இது இந்த மாதிரி இருக்கும். ரேட்டுமே நமக்கு கம்மியாகும். ఫ్రెండ్స్ ఇవి వచ్చి జత 25,000 చెప్తున్నారు. 8 పిల్లలు ఉన్నాయంట. 24 గొర్రెలు ఉన్నాయి.
వీటిని వచ్చి మనం హైట్తో కూడా కంపేర్ చేసేటప్పుడు కొంచెం చిన్న సైజుదా. దీనికి ముందు చూసిన గొర్రెలతో కంపేర్ చేసేటప్పుడు ఈ చిన్న సైజుదా. చాలా మంది మనల్ని 22, 23 అమ్మారు అడుగుతున్నారు, 21. ఇట్లాంటి గొర్రెలు వస్తాయి. ఈ గూడూరు సైడ్ గొర్రెలదా బాగానే ఉంటాయి గొర్రెలు, సైజులు కొంచెం చిన్నవి. கேட்டிங்களா? என்ன சொல்கிறாங்க இது? என்ன சொல்கிறாங்க? ஏய் 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 వచ్చే వచ్చే నెల ఈ కట్ట మంది అయితే ఏం ధర చెప్తున్నాయి ఆయన? అన్న కట్ట మంది ఏం చెప్తున్నా అన్న? ఇంటికి 28,000 చెప్తున్నా, 23,000 అడుగుతారు. ఎన్నుండాయి? 19 గొర్రెలు, 9 పిల్లలు. 19 గొర్రెలు, 9 పిల్లలు, 28,000 చెప్తున్నారు. ఎంతకు అడిగినారు? 23,000 అడుగుతారు. சரி சரி. வீல் 2 அடத்தினார் மரணம். நண்பர்களை மொத்தம் 19 ஆடு இருக்கான். 8 குட்டியோடு இருக்குது. 28,000 சொல்கிறான்றாங்க. இன்னும் விலை பேசினா நமக்கு குறையும். 2 மட்டும் பிடிச்சி கேட்டுக்கிறாங்க, எவ்வளோக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 12,000 ஒன்று சொல்லுதா, அப்போ இதை பிடிச்சிட்டு கேள்டே இது கேள்டா. ஏய் ஒன்று 12,000 பார்த்து 9 10 ரூபாய் கேட்டான். அது 12,000 அதுக்கே சொல்லுறா. நல்லா 10,000 இல்லையா? குட்டி இல்லாத வெறும் ஆடு பிடிச்சிருக்காங்க. 27,000 சொல்கிறாரு. ஒரு ஆடு மட்டும் பண்ண ஒரு ஆடு 10,000 வெறும் ஆடுன்றதுனால ஒரு ஆடு மட்டும் 12,000 சொல்கிறாங்க.